அஸ்ஸலாமு அலைக்கும். காயல்பட்டினம்ல ரொம்ப ட்ரெடிஷனலான கல்யாண வீட்டு கலரி கரையானம் எங்க ஊர் மேரேஜ்ல இந்த கிரேவி தான் செய்வாங்க. எப்படி செய்றது பார்ப்போமா? நான் 1/2 கேஜி மட்டன்ல பண்றேன். அதுக்கு ஒரு சில மசாலாலாம் அளந்து எடுத்துக்கணும். நான் இந்த மெஷரிங் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப சால்ட்ன்னு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்ல 2 பட்டை, 4, 5 ஏலக்காய், 4, 5 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் கர்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இப்படி காம்போடு எடுத்துக்கோங்க. இதுதான் தாளிப்பு பொருள். இப்போ இன்னொரு பிளேட்ல ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி 2ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுல ஒரு சைடுல 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அலுமினியம் பாட் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா அலுமினியம் பாட் எடுத்துக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம கரெக்டா வரும். 50 ml கோகனட் ஆயில், 50 ml கீ ஆட் பண்ணி ஹீட் ஆன உடனே பிரிச்சு வச்சிருந்த ஆனியன் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இப்போ தாளிப்புக்குன்னு எடுத்து வச்சிருந்த பொருளை ஃபுல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ 1/2 கேஜி மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிப்போம். அடுத்தது கிரீன் சில்லி, கருவேப்பிலை, ஆனியன் எடுத்து வச்சது சேர்த்துக்கணும். தயிரையும் மேலேயே சேர்த்துக்கலாம். கண்டிப்பா மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கைப்படி கேஷ்யூ பாதாமை நல்லா ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. ஓபன் பண்றேன். இப்போ மட்டனை கலந்து விட்டுக்கலாம். அப்பதான் கலரி கறி ஸ்மெல் அப்படியே கிடைக்கும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மூடி போட்டு ஸ்லோ குக்ல 30 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஸ்லோ குக் தான் பண்ணணும். குக்கர்ல சேர்த்துக்க கூடாது. அப்பதான் ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்கும். அப்பப்போ ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டு இருக்கணும். தண்ணி தேவைப்பட்ட ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் இப்போ 80% குக் ஆகிருச்சு. இப்போ இந்த டைம்ல கட் பண்ண வாழைக்காய் சேர்த்துக்கணும். கலரி கறியில வாழைக்காய் சேர்த்துப்பாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 10 மினிட்ஸ் அகைன் குக் பண்ணுங்க. வாழைக்காய் குக் ஆன உடனே நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்ல இருந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு 2 மினிட்ஸ்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அவ்வளவுதான். நல்லா கம கமன்னு எங்க ஊர் கலரி கறி ரெடி ஆகிருச்சு. இந்த கலரி கறியை யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.